அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேச ராசி. இந்த மேச ராசி அப்படிங்கிறது முதன்மையான ராசி. முதல்ல இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பேச்சாற்றல் இவங்களை பேசி சமாளிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும். வெளிப்படையாக பேசிடுவாங்க. பணக்கான ஏழை அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க. ஒருத்தர் ஒரு தப்பை இடத்துல செய்கிறாங்க அப்படின்னா வெளிப்படையாக போய் அந்த இடத்துல நீ அன்னைக்கு அந்த தப்பு செஞ்சல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி பயப்பட மாட்டாங்க. ரொம்ப நீதி நேர்மையாக கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப பொறுமையாக ஒரு சில இடத்துல இருப்பாங்க. தலைமை பண்பு அப்படிங்கிறது உங்களை தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை. அதுவாக தேடி வந்துடும். தலைமை பொறுப்பு உங்களுடைய குடும்பத்திலே கூட அந்த மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்ப பொறுப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மேசராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பெரும்பாலும் நிர்வகிக்கக்கூடியவங்கள இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, சிறப்பாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிறத இந்த மூல மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீங்கள் ஏதாவது வேண்டுதலாக ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. சரி, இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நவ கிரகங்களின் நாயகன் முதல்வராக சூரியன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 11ஆம் இடத்துல இருக்கிறார். தொழில் போட்டியெல்லாம் சாமர்த்தியமாக சமாளித்தாலும் வார கடைசியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் வரும். அதை கொஞ்சம் மனதில் வச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருந்து நிறைய நன்மைகளை கொடுத்தாலும் கூட சூரியனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. வெளியில் எங்கேயாவது பயணம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியில் யாராவது ஒரு நண்பர்களை சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க மூலிமா கூட ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஏன்னா 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால் அரசாங்கத்திலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய அனுகூலமான செய்தி உங்களுக்கு இந்த வாரத்தில் தேடி வரும். நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனை கூட இந்த வாரத்தில் சுமூகமாக முடிய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசாமல் பகையாக இருந்தவங்க கூட இந்த டைமு உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. புதன் 10 மற்றும் 11ஆம் இடத்துல இருக்கிற சொத்து சம்பந்தமான வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான பதிலை பெற்றுத்தரும். குரு பகவான் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். வாக்கு சாதுர்த்தியம் சிறப்பாக இருக்குது. அனைவரையும் பற்றி பேசியே வாதாடியே வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம்லாம் அந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும். உறவினர்கள் மத்தியில் கூட உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த டைமில் எந்த ஒரு முயற்சி நீங்கள் செய்தீங்களாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைமு தொழிலாகட்டும், அதாவது ஒரு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடுறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி கல்வியில் நல்ல ஒரு வேலை தேடுறவங்களுக்கு இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மேசராசி என்பர்களுக்கு வாரத்தில் நிறைய நன்மையும் நிறைய சாதகமான பதிலையும் இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் 12ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பெரும் முயற்சி, நிறைய மங்களகரமான காரியமெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகமும் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். எதிர்பாராத வகையில் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. திடீர்னு பணம் நிறையா வர்றதுனால உங்களை திக்குமுக்க ஆட வைக்கும். அந்த அளவுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பழைய கடன்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம்
அதெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராகு பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். குடும்ப விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்காதீங்க. முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப பிரச்சனையை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் நிதானமான போக்கை இந்த டைம் கடைபிடிங்க. அவசரப்பட வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். தொழில்காரகன். சில நாட்களை வெளியூரில் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. தொழில் காரணமாக எங்கேயாவது வெளியில் தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைமு கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பழைய தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. நீண்ட நாளாக நிறைவேறாமல் இருந்த ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் உத்தியோகத்துலையாக இருக்கட்டும், தொழிலையாக இருக்கட்டும், கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கும் உயரும். இழுபறியாக இருந்த ஒரு வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்திலேயே ஒரு நிம்மதியான சூழல் இந்த டைம் காணப்படும். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை இந்த வாரத்தில் வழங்க இருக்கார். முடங்கி கிடந்த உங்களுடைய தொழிலெல்லாம் மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வரவு படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது போடுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக போடுங்க. நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசு வழி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் திட்டமிட்டு வேலையை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களை தேடி வரும். உங்களுடைய வார்த்தைக்கு வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. ஏன்னா சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இருட்டில் இருந்ததுனா கூட இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய யோகமெல்லாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இந்த டைம் வரும். வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு திடீர்னு நல்ல ஒரு தகவல் வரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அந்த தகவல் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையோட ஆலோசனையை மட்டும் கேட்க மறந்துடாதீங்க. எப்பவுமே அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமு எதிர்பார்க்கலாம். வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தின் மூலிமா கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் புதிய இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் ஜீவஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு வேலையும் நடத்துங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அலுவலக பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் கூட எதிர்பார்த்த சின்ன சின்ன இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். தொடங்குனீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகமும் இருக்குது. சுப நிகழ்ச்சியில் ஏதாவது கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது.
கேதுவால் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த டைமில் லாப சனி, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபமாகும். வரவு படிப்படியாக அதிகரிக்கும். சுக்கிரன் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பாராத சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த வாரத்தில் வரும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான வாரமாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க